ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1 இயர் பேபிக்குள்ளே ஃபுட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அதனால நான் வந்து காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக நறுக்குனது எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் காலிஃப்ளவர் கொஞ்சமும் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எப்பயும் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிடணும். சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வச்சிடணும். அதை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, சீரகம், உப்பு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது இல்லாமல் அரிசியாக எடுக்கல, சாதமாக எடுத்திருக்கேன். சாதம் வடித்த கஞ்சி, இப்போ சூடாக வடித்த கஞ்சி, நெய், பின்ன ஸ்பைசஸ் பொடி, வேறு எதுவுமே எடுக்கலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெய் அடுப்பில் குக்கரில் நெய் போட்டுட்டு, நெய் லைட்டாக சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. கடுகு எப்பயுமே பொரிஞ்ச பிறகு தான் போடணும், பொரிஞ்சு தான் கொடுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்தால பூண்டு, வெங்காயம், சின்ன துண்டு மிளகா நான் போட்டிருக்கேன். இதுவரை மிளகா பாப்பாவுக்கு நான் கொடுத்ததே இல்லை. சின்ன துண்டு ஒரு துண்டு மிளகா போட்டிருக்கேன். மிளகா, சீரகம், உப்பு. உப்பு இப்போவே போட வேண்டாம், இது கொஞ்சம் வணங்கினது உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போடணும், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக போட்டு கொடுங்க. இதெல்லாம் வணங்கினதும் சீரகமும் போடணும் செரிமானத்துக்கு. இதெல்லாம் வணங்கினதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த எண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் வந்து இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால லைட்டாக பேருக்கு மட்டும் மஞ்சத்தூள் போடுங்க. இனிமே பாப்பாவுக்கு கொடுக்க போகிற எல்லா சாப்பாட்லேயும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. கஞ்சி சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த கஞ்சி தான் ஊற்றி சாதம் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வேக வச்ச சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த காய் வேகிறதுக்கு தான் நம்ம குக்கரில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வணங்கினது உப்பெல்லாம் போட்ட பிறகு 1 டம்ளர் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு அந்த சாப்பாடு வேக வச்ச சாப்பாடு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சாப்பாடு இப்போ இந்த குக்கரை நல்லா நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 இல்லை 5 விசில் விட்டால் போதும். ஏன்னா அது ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் காலிஃப்ளவர். சாப்பாடு வெந்தனால இவ்வளோ போதும். அப்புறம் இப்போ இந்த ரைஸு காலிஃப்ளவர்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். இதுவரை நம்ம வந்து எது செஞ்சாலுமே மிக்சியில் அரைச்சி தான் பாப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ 1 வயசு ஆயிடுச்சு, பல்லெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இப்படி கொடுக்கணுன்னு இல்லை. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்பூனில், எப்பயுமே ஸ்பூனில் தான் ஊட்டுவேன். இந்தளவுக்கு மசிச்சிருக்கு, அள்ளுனாலும் வராத, எதுவும் சிக்காத அளவுக்கு மசிச்சிருக்கு. எப்பயுமே இதில் ஒரு பாத்திரம் சாப்பாடு மதியம் கண்டிப்பாக பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். நான்வெஜ் எப்படி கொடுப்பேங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மட்டன் எப்படி கொடுக்கணுன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ அதுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். முட்டை எப்படி கொடுப்பேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். பாப்பா ஒரு துளி கூட மிச்சம் வைக்கல, பாப்பா சாப்பிட்டுட்டா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.